بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته أجمعين أما بعد அனைவருக்கும் இனிய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் இப்பொழுது துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கின்றோம். துல்ஹஜ் மாதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல அமல்களை சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அவற்றிலே முதன்மையான ஒரு அமல், நாம் துல்ஹஜ் மாதத்தின் குறை ஒன்றிலே இருந்து 9 வரைக்கும் நோன்பு நோற்பதை சுன்னத்தாக அவர்கள் ஆக்கியிருக்கின்றார்கள். ஆகவே முடியுமானவர்கள் அந்த பூரணமாக 9 நாட்களை அல்லது முடியுமான நாட்களிலே நோன்பு நோக்கின்ற ஒரு சுன்னத்தை நாம் ஒவ்வொருவரும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த துல்ஹஜ் மாதம் இது ஐயாமுல் திக்ர், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்வதற்குரிய மாதமாக நாட்களாக நமக்கு இந்த நாட்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றன. நாம் விரும்பிய நேரங்களில் நமக்கு ஓய்வடைக்கின்ற போதெல்லாம் அதிகமாக திக்ர்களை இந்த நாட்களில் ஓதிக்கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இஸ்லாம் நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறதாக இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கூடிய திக்ரோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அதிகம் ஸலவாத்துக்களை இந்த நாட்களிலே நாம் செய்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, நாம் இஸ்திக்ஃபார் என்கின்ற பாவ மன்னிப்பை இந்த நாட்களிலே அதிகமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த நாட்களிலே நாம் உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். சிலர் தங்களுடைய குடும்பத்தாருடன் உறவுகளுடன் பேச்சுக்கள் நிறுத்தியிருப்பார்கள். ஆகவே உறவுகளை பலப்படுத்த வேண்டிய நாட்களாக நாட்கள் அமைப்பெற்றிருக்கின்றன. ஆகவே நாம் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், நேசர்கள், அயல்விட்டார்கள், அவர்களோடு நம்முடைய உறவுகளை புதுப்பித்து அவர்களோடு நாம் அந்நியமாக பழகுகின்ற நாட்களாக இந்த நாட்கள் அமையப்பெற்றிருக்கின்றன. மேலும் துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப நாட்களிலே நாம் அதிகமாக சதக்காக்களை கொடுக்கின்ற நிலைமைகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கின்ற தன்மைகளும் தேவையான அதாவது குர்ஆனை கற்பிக்கின்ற, குர்ஆனை மன்னனம் செய்து வைக்கின்ற அந்த மதரசாக்களுக்கு, அதில் கற்கின்ற மாணவர்களுக்கு நாம் தர்மம் செய்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் நமக்கு அமையப்பெற்றிருக்கின்றன. ஆகவே இவற்றுக்கு கூடுதலான நன்மைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தருகின்றான். மேலும் இந்த நாட்களிலே நாம் அல் குர்ஆனை ஓதுகின்றவர்களாக நம்மை பலமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆன் ஓதுவதன் மூலமாக நம்முடைய உள்ளங்கள் பிரகாசம் அடைகின்றன, உள்ளங்களிலே அமைதி ஏற்படுகின்றன. நம் உடம்பிலே இருக்கின்ற நோய்கள் அவற்றுக்குரிய நிவாரணமாக அல் குர்ஆன் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது. நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் அல் குர்ஆனுக்கு கொடுத்திருக்கின்றான். ஆகவே அல் குர்ஆனை இந்த நாட்களிலே ஓதிக்கொள்ள வேண்டும். மேலும் இந்த நாட்களிலே நாம் நல்ல காரியங்களை செய்யக்கூடிய நிலைமையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனிடத்தில் கொடுப்பதற்கொண்டுமில்லை ஆவிட்டாலும் கூட அவன் மற்ற மக்களோடு நல்ல முறையில் பழகிக்கொள்வதும் சிரித்துக் கொள்வதும் கூட சதக்காவாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. கஷ்டப்படுகின்றவர்களுக்கு உதவி செய்கின்ற, ஆறுதல் வார்த்தைகளை சொல்கின்ற, மேலும் மற்ற மக்களோடு சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் நமக்கு அமைய பெற்றிருக்கின்றன. அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய குடும்பம் செய்த தியாகத்தை நினைவு கூர்கின்ற நாட்களாக இந்த நாட்கள் ஆக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தாலாவுடைய கடமை கட்டளை எதுவாக இருந்தாலும் அவற்றை துணிந்து நிறைவேற்றக்கூடிய சக்தி அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அவர்களுக்கு பொறுமையை கொடுத்திருந்தார். ஆகவே பொறுமை, அது போன்று அல்லாஹ்வுடைய கட்டளை எந்த நேரத்தில் வந்தாலும் அவற்றை நிறைவேற்றக்கூடிய அந்த மன நிலைமையை நமக்கு உணர்த்துகின்ற, மேம்படுத்துகின்ற நாட்களாக இந்த நாட்கள் நமக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் இந்த நாட்களிலே நாம் நன்மைகளை அதிகம் செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் முன்னிக்க வேண்டும். பாவச்சூழலில் இருந்து, பாவங்களில் இருந்து தூர விலகி இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் பாவங்களை செய்வது நமது உள்ளங்களிலே இருளை ஏற்படுத்திவிடும். ஆகவே முடியுமான அளவு பாவச்சூழலிலே இருந்து நாம் நீங்கி இருக்க வேண்டும், தூரமாக இருக்க வேண்டும். பாவச் செயல்களை நாம் நினைக்கக்கூடாது, நாடக்கூடாது. ஷைத்தானுடைய வழியிலே நாம் செல்லக்கூடாது. ஏனென்றால் அன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வழிகெடுக்க வந்த ஷைத்தானை கற்களினால் அவர்கள் கல்லை எறிந்து ஷைத்தானை விரட்டி அடித்த அந்த நிலைமை நாமும் இந்த நாட்களிலே நினைவு கூற வேண்டும். ஆகவே நம்மை ஷைத்தான் நெருங்குவதற்கு நமக்கு எரிகற்களாக இருப்பவை நாம் செய்கின்ற திக்ர்கள், நாம் ஓதுகின்ற அல் குர்ஆன் என்பதை நினைவுகொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நாம் சொல்கின்ற ஸலவாத்துக்கள் ஷைத்தானுக்குரிய எரிகற்களாக ஆக்கப்படுகின்றன. ஆகவே இந்த ஷைத்தானை நாம் விரோதியாக நாம் எப்பொழுதும் பார்க்க வேண்டும். ஷைத்தானை எதிரியாக நாம் கருதி அதற்கேற்ற வகையிலே நமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒருபோதும் ஷைத்தானை நண்பனாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஆகவே வந்திருக்கின்ற இந்த துல்ஹஜ் மாதத்தின்
இந்த நாட்களை நாம் ஒவ்வொருவரும் அமல்களின் மூலமாக சிறப்பாக்கி வைப்போமாக. எல்லாம் வல்ல சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் அவனுடைய அனுகூலங்களை அருட்கொடைகளை வழங்கி அல்வானாக. ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.